So the first laser system which was constructed in 1960 was by Myman. It's a solid state laser. அதாவது the active medium is a solid னு அர்த்தம். இந்த இடத்துல solid state laser னா it was nothing but ruby, which is a precious stone which is red in color. இந்த ரூபிங்கிறது இந்த ரெட் கலர் எதனால வருதுன்னா குரோமியம் 3+ ions in Al2O3. Al2O3ங்கிறது அலுமினியம் ஆக்சைடு, அலுமினா அப்படின்னு சொல்லுவாங்க. அலுமினா. Otherwise it is a very ordinary simple stuff. அலுமினாங்கிறது the chromium ions, some of the chromium ions will replace the aluminum ions. So this is a dopant. Dopant is about 0.05% by weight. So இது எவ்வளவு weight எடுத்துக்கிறோம்னா அவ்வளவு weightல 0.05% weight வந்து chromium ions add பண்ணா போறோம். This aluminum is 3+ ion. So chromium ion will replace aluminum ions in their respective lattice positions, and that gives you the red color. Chromium உடைய red color இது. So this is a precious stone, ruby. அதை வச்சு தான் அவன் பண்ணியிருக்காரு முதல்ல. ஸோ இந்த லேசர் சிஸ்டத்தை பற்றி நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த லேசர் சிஸ்டத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும். ரெண்டாவது அந்த மீடியத்தில் அந்த எனர்ஜி லெவல்ஸில் எப்படி பம்பிங் மெக்கானிசம் நடந்திருக்கு, எப்படி எமிஷன் மெக்கானிசம் நடக்கிறது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்ம எடுத்துக்கும் போது மூணு விஷயமா நான் சொன்னேன் இல்லையா, ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் மீடியம்ங்கிறது ஒன்று, ஆப்டிக்கல் மீடியம்ங்கிறது ஆக்டிவ் மீடியம்னு ஒன்று இருக்கணும். ரெண்டாவது பாப்புலேஷன் இன்வர்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு பம்பிங் மெக்கானிசம் இருக்கணும். மூணாவது ரெசனேட்டர். இது மூணும் அந்த டயக்ராமில் இருக்கணும், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி லேசர் சிஸ்டம். ஸோ வி ஆர் கோயிங் டு ஹேவ் எ சிம்பிள் ஐடியா ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் டயக்ராம் தான் நம்ம வரைய போகிறோம் ஆக்சுவல் எடுத்துக்கூட. ஸோ த ரூபி ராட் இல்லையா, ரூபி ராட் இஸ் ஆஃப் அபவுட் 10 centimeter length by ஒரு 1 centimeter. It's a cylindrical rod. So 10 centimeter by 1 centimeter dia இருக்கிற ஒரு ரூபி லாட் எடுத்துக்கணும். That is enclosed within a glass tube, where now the glass tube is required so that the pumping mechanism is done in this case by means of electrical discharge, pumping mechanism is optical pumping. Optical pumping na enna artham, we are going to excite this chromium ions by means of optical absorption idea. So the helical varanjilla ipo na ஒரு அந்த கிளாஸ் டியூபுக்கு மேல, ஸோ இன்சைடு இருக்கிறது இது ரூபி ராடு, இது ரூபி ராடு. இந்த அவுட்டர்ல இருக்கிறது கிளாஸ் டியூப், அந்த கிளாஸ் டியூபுக்கு மேல ஹெலிக்கல். ஸோ ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஹெலிக்ஸ்னா இந்த ஸ்பைரலிங்கா இருக்கு இல்லையா, ஹெலிக்கல் ஃபிளாஷ் லேம்ப். ஃபிளாஷ் லேம்ப்னா நம்ம யூஸ் பண்றோமே போட்டோகிராஃபில எல்லாம் யூஸ் பண்ற ஃபிளாஷ். ஸோ ஃபிளாஷ் லேம்ப்னா கண்டினியூஸா லைட் வர போறது இல்லை, அப்பப்போ பல்ஸ் லைட்லாம் வந்து மேலே விழும். ஸோ இதை வந்து யூ நீட் மெக்கானிசம் டு ஹை டென்ஷன் ஒன்று வேணும் இதில். அண்ட் ஹை டென்ஷன் என்ன அந்த இட்ஸ் கிளாஸ் டியூப். இது இந்த ஹெலிக்கல் டியூபுங்கிறதும் கிளாஸ் டியூப் ஆக்சுவலி. எது ஹெலிக்கல் ஃபிளாஷ் லேம்புங்கிறது எந்த மீடியம் யூஸ் பண்ண போறோம்னா ஜெனான் ஃபிளாஷ் லேம்ப் யூஸ் பண்ண போறோம். ஜெனான் கேஸ் அந்த சின்ன டியூபுக்குள்ள இருக்கும். அந்த டியூப்ல வந்து இந்த ஹை வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ண போறோம். யூஸ்வலி அது ஏன் இந்த கெப்பாசிட்டர் ஒன்று வச்சு தான் நம்ம பண்றோம். ஆக்சுவலி ஃபிளாஷோடைய ஐடியாவே இதுதான். வி சார்ஜ் கெப்பாசிட்டர், இந்த கெப்பாசிட்டர் இந்த இடத்துல ஒரு மெக்கானிசம் வச்சுக்கணும். சார்ஜிங்க்கு ஒன்று, ஸோ டிஸ்சார்ஜிங் ஒன்று. இது ரெண்டு இது ஜாயின் பண்ணினா சார்ஜிங், இது சார்ஜிங், இது டிஸ்சார்ஜிங். ஸோ இது ஜாயின் பண்ணி இது சார்ஜ் பண்ணிட்டு இது டிஸ்கனெக்ட் பண்ணி இதில் சார்ஜ் பண்ணும்போது இந்த ஃபிளாஷ் லேம்ப் வில் எமிட் த ஃபிளாஷ் லைட் இல்லையா. ஸோ இது டிஸ்சார்ஜ் ஆகும். திருப்பி இமீடியட்டாக இது சார்ஜ் பண்ணணும், டிஸ்சார்ஜ் பண்ணணும், சார்ஜ் பண்ணணும், டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஸோ சார்ஜ் டிஸ்சார்ஜிங் மெக்கானிசம் ஒன்றுங்க நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ திஸ் ஹை டென்ஷன் வில் சார்ஜ் and the capacitor will discharge through the xenon flash lamp, and that xenon flash lamp, xenonங்கிறது நீங்க எக்ஸைட் பண்ணினீங்கன்னா UV விசிபிள் ரெண்டுத்துலயும் அது எமிட் பண்ணும். ஸோ க்ளோ வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலா ஒரு வயலட் டிஞ்ச் இருக்கும், அப்புறம் இட் வில் பிக்அப் ஒயிட் ஃபிளாஷ் லைட் தான் அடிக்கும். ஸோ இட் predominantly emits UV and visible light. அதில்
முக்கியமானது நமக்கு வேண்டியது about 6600 angstrom சொல்லலாம், அல்லது 660 nanometer. இந்த particular wavelength தான் is going to be absorbed by ruby. இப்போ என்ன ஆகும், இது heat up ஆகும். So heat up ஆகும்போது you need to circulate some water through the glass tube. The outer glass tube இருக்கு இல்லையா, you need to heat up ஆகும். So you need to circulate some water and take the heat away from the ruby rod. இந்த ரூபி ராடுடைய இந்த ஃபேஸ், பேக் ஃபேஸ் இருக்குல்ல, இதை சொன்னேன், இந்த மூணாவது ஐடியா என்ன சொன்னோம், ஆப்டிக்கல் ரெசனேட்டர்னு சொன்னோம் இல்லையா, அதை எப்படி கிரியேட் பண்ண போறோம் பார்க்கலாம். ஸோ ஆப்டிக்கல் ரெசனேட்டர்னா என்ன, ஒரு பக்கம் கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்டிங்கும் இன்னொன்று பார்ஷியலி ரிஃப்ளெக்டிங்காக இருக்கணும். இந்த ரூபி ராடை இந்த சிலிண்ட்ரிக்கல் இந்த சர்க்குலர் ஃபேஸ் இந்த பக்கம் பேக் சர்ஃபேஸ் வந்து ஃபுல்லி ரிஃப்ளெக்டிங் ஆர் கம்ப்ளீட்லி ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். இது இந்த பக்கம் பார்ஷியல் ரிஃப்ளெக்ஷன் இருக்கணும். அப்போ அதுக்கு ஏற்ற போல நம்ம இந்த ரூபி ராடுடைய ரெண்டு ஃபேஸையும் பாலிஷ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ எக்ஸ்டர்னலாக மிரர்ஸ் எதுவும் இதில் கிடையாது. The mirrors which we think about for the optical resonator or cavity is provided by the end surfaces of the ruby rod. One end surface is completely reflecting, the other one, the front one, is partially reflecting. So the photons build up and they travel back and forth because of the tomb, and then built up on it will emit the photons of a particular wavelength which is 694.3 nanometer or 6943. இது பாயிண்ட் வச்சா நானோமீட்டர், 6943 ஆங்ஸ்ட்ராம். இட் இஸ் இன் த ரெட் ரீஜன். ஆக்சுவலி இட் இஸ் இன் த ரெட் ரீஜன். ரெட் கலர் எமிஷன் ஆஃப் மோனோக்ரோமேட்டிக் கோஹெரண்ட் டைரக்ஷன் ஹைலி டைரக்ஷனல் இன்டென்ஸ் லைட் வெளியில வரும். ஸோ திஸ் இஸ் தி பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன். ஃபிளாஷ் லைட் வந்து அப்பப்போ வந்துட்டு போறதால இந்த எக்ஸ்டர்னல் லைட் நம்ம மோனோக்ரோமேட்டிக் லைட் அட் திஸ் ரெட் வேவ் லென்த் வருதோ என்ன ஆகும், பல்ஸ்டா தான் வந்துட்டு இருக்கும். ஸோ பேசிக்கலி இட் இஸ் அ பல்ஸ்டு லேசர், நாட் அ கண்டினியூஸ் லேசர், பல்ஸ்டு லேசர். இது பல்ஸ்டு லேசர்னா புரிஞ்சுதா? அப்போ இது எவ்வளவு எனர்ஜி நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி இது கிலோ வோல்ட்ஸ்ல நம்ம அப்ளை பண்ணுவோம் இதை. ஸோ சம் கிலோ வோல்ட் ஃபார் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், தட் இஸ் அபவுட் மில்லி செகண்ட்ல இருக்கும், மில்லி செகண்ட் இருக்கும். ஸோ டோட்டல் பவர் இஸ் வோல்ட் பர் செகண்ட் இஸ் பவர்னு போட்டு இதை நம்ம பண்ணும்போது இட் இஸ் அப்போ 10 பவர் 6 மெகாவாட்ஸ்ல இருக்கும். ஸோ 10 பவர் 6 வாட்ஸ்ல இன்புட் எனர்ஜி நம்ம கொடுப்போம். அவுட்புட் எனர்ஜி வில் பி ஆஃப் குட் இன்டென்ஸ் அண்ட் ரெட் கலர் வேவ் லென்த்ல கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் பேசிக் கன்ஸ்ட்ரக்ஷன். ஒன்ஸ் அகைன் ஐ ஜஸ்ட் ரிப்பீட், ஆக்டிவ் மீடியம் அப்படிங்கிறது குரோமியம் அயான்ஸ் இன் அலுமினா by this amount of doping level. The ruby rod is the active medium which is of this dimension. And the second thing is optical pumping, அதாவது population inversion create பண்ற optical pumping is the xenon lamp, helical xenon flash lamp, which is energized by means of a high tension and a capacitor. So naturally charge discharge நடக்கிறதால flash பண்ணிட்டே இருக்கிறதால the output wavelength is also coming only in pulses. Third thing is optical resonator. அதுக்கு நம்ம தனியா செப்பரேட்டா மிரர்ஸ் போட போறது இல்ல. The end faces of the ruby rod are so polished that this back surface is completely reflecting, the front surface is partially reflecting. So மூணுத்தையும் நம்ம இங்க சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் நம்ம சொன்னேன் இல்லையா, லேசர் சிஸ்டத்தை படிக்க போனா கன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி படிக்கணும். செகண்ட், how these wavelengths are emitted, how much which wavelength is being absorbed and how the transition from ground to excited state, metastable state இதெல்லாம் வரும் பார்க்கலாம். இப்போ ரூபி லேசர் இஸ் பேசிக்கலி a 3 level system. 3 level system. ஸோ இது கிரவுண்ட் லெவல்னு எடுத்துக்கலாம், E1ன்னு, E3ன்னு டாப் மோஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் எடுத்துக்கலாம், இதை E2ன்னு, இந்த E2ங்கிறது தான் மெட்டாஸ்டேபிள் ஸ்டேட். Metastable state. This is excited state where this is ground state of ruby. Ruby na idhirla chromium 3+ ions oda energy levels na மாறிஞ்சிட்டு இருக்கீங்க. So 3 level system. So the ground state, one excited state which has got a short lived state. Short lived na the atom can stay in this state by about only 10⁻⁻8 seconds. So whatever the pumping that the flash lamp gives, the
absorption will take place to this, which is of the order of nearly 660 nanometer. உங்க புக்கில் 550 போட்டிருக்கான், அதாவது 5500 போட்டிருக்காங்க, ஆங்ஸ்ட்ராம் போட்டிருக்காங்க. அது எதுக்கு போட்டிருக்காங்கன்னா விசிபிள்ல இருக்கிற கிரீன் வேவ்லென்த் பத்தி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி குரோமியத்தில் இந்த எக்ஸைட்டட் லெவல் டிஃபரன்ஸ் வந்து 660 நானோமீட்டர் இருந்தால் தான் இது எக்ஸைட் ஆகும். அவங்க ஜென்ரலா ஒரு யூவி விசிபிள்ல வருதுன்னு சொன்னேன் இல்லையா, விசிபிளுடைய மிடில் கிரீனுங்கிறதால 515 அல்லது 5500 போட்டிருக்காங்க. ஆக்சுவல் level is separated by 660 nanometers, and now all the atoms which are here have only very short lifetime of the atom. அப்படினா என்ன அர்த்தம்? The time in which this particular level will be populated and the atoms immediately fall to the metastable state. There is no emission, nothing taking place, and between this metastable state and this ground state the energy is emitted in the form of radiation 694.3 nanometer. So the metastable state would be approximately 10 power minus 3 second millisecond இருக்கும். So therefore இந்த டைம்ல இருந்தா தான் நமக்கு இப்ப என்ன இருக்கும், பாப்புலேஷன் இன்வர்ஷன் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். எப்படி பார்க்கலாமா? இங்க இருக்கிறதெல்லாம் குயிக்கா இங்க போயிடும், இங்க குயிக்கா இங்க வந்துடும். ஸோ ஃபிளாஷ் லேம்ப் அடிச்ச உடனே இது இங்க போயிட போகுது. அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து இந்த லெவலில் ரீச் ஆகிறதுக்கு இமீடியட்டா வந்துடும். So between this time all the atoms are going to be in the excited state and come to the metastable state. So the N1 here and the population N2 here, N1 will be much less than N2. So population inversion is achieved like this. Metastable state உடைய டைமும் excited stateல இருக்கிற டைமும் பார்க்கணும். இந்த டிஃபரன்ஸ் அப்ராக்சிமேட்லி இருந்தால் தான் நம்ம அந்த லேசர் மீடியத்தை ஆக்டிவ் மீடியமா நம்ம எடுத்துக்க முடியும். So basically this is the level one has to consider, and the radiation will be of coherent, highly intense, monochromatic available. So இந்த ரெண்டு லெவல்ல தான் ரேடியேஷன் வரதால இந்த ரெண்டு லெவல் E1 and E2 are called laser levels னு பேர் இருக்கு. So laser levelsங்கிறது எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இந்த இடத்துல E2 and E1. So இந்த டிரான்சிஷன் நடக்கிறது இல்லையா, இது வந்து நான் ரேடியேட்டிவ் டிரான்சிஷன் சொல்லுவோம். அதாவது இங்கே இங்க வரும்போது that is going to be in the form of only with heating up of the ruby rod. So இந்த இடத்துல வந்து light of wavelength of very large heat radiations தான் நம்ம இங்க emit ஆகும். So the heat radiation will make the ruby rod hot, therefore the glass tube everything is hot. So this flash lamp also becomes hot. So everything is covered with water circulation arrangement. Water comes in and takes away and keeps the system cool, and therefore the system emits a radiation of this at a comfortable position, and it's a pulsed laser nu solli sonnai, right? So this is a description one has to give with regard to the construction and working of ruby laser designed by Maiman in 1960. That's all, right? Let us now therefore go to the next laser system, which is a gas laser system, and that was designed almost the same year but little later. அது பார்க்கலாம் இப்போ.